எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன என்று கேட்டால் வைணவத்தின் வளர்ச்சி. அதாவது அடிப்படை கேள்வி கேட்டாக்க வைணவம் யாராவது கண்டுபிடிக்கப்பட்டதா, யாராவது ஆரம்பித்தார்களா, சொன்னார்களா, என்னைக்குமே உள்ளதா அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றது. அதற்கு விளக்கமாக புத்தூர் சுவாமி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதை பற்றி சொல்லி அதை நிறைவு செய்து விடுவேன். முதலாவதாக வைணவம் என்ன அப்படின்னு முதல் கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வி யாராலே உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றது. இங்கே அடிப்படை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமானது சிருஷ்டி பண்ணப்பட்டது. யாரால் சிருஷ்டி பண்ணப்பட்டது? எம்பெருமானால் சிருஷ்டி பண்ணப்பட்டது. இங்கே ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், உலகம் சிருஷ்டி பண்ற காரணத்தினால எம்பெருமான் தான் பண்ணார் என்றால் உலகம் முன்னாடியா எம்பெருமான் முன்னாடியா? எம்பெருமான் தான் சிருஷ்டி பண்ணாங்கிற காரணத்தினால உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே இருந்தவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தான். தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால உலக சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் இருந்தான். நாராயணன் தான் என்னைக்கு உலகத்தில் இருந்தவன் ஆயிடுத்து. அவன் தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு வண்ண என்னாச்சுன்னு கேட்டால் அவனுக்கு பல பொறுப்புகள் உண்டாச்சு. என்ன பொறுப்புன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு இதை பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்கணும் சொன்னால் யார் உதவி வேண்டியிருக்கு? அதுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறக்கிறதுக்கும் குழந்தை வளர்த்து யார் உதவி வேண்டியிருக்கு? டாக்டருடைய உதவி வேண்டியிருக்கிறது. பெருமாள் பார்த்தார், தான் என்ன பண்ண வேண்டார்? டாக்டர் ஆகிட்டார். எம்பெருமான் முதல் பணி என்னன்னு கேட்டால் டாக்டர் தான். என்ன டாக்டர்? முதல் அவதாரமா இருந்து தன்வந்திரியான டாக்டராக ஆனார். குழந்தை 4 வயசு ஆயிடுத்து. உடனே என்ன பண்ண வேண்டும்? படிக்க வைக்க வேண்டும். அப்ப கல்வி சொல்லி தர வேண்டும். என்ன வழி போட்டார்? அவர் ஹயகிரிவராக அது ஆயிட்டார். அதாயிடுத்து. அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை பண்ணணும். வேலை கொடுத்த பெருமாள் யாரு? வராக பெருமாள் தான் வேலை கொடுப்பார். உடனே வராகமாக அவர் அவதாரம் பண்ணி வேலை கொடுத்தார். வேலை கொடுத்தா இழுத்து வேலை போற பிற்பாடு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகணும். எப்படி கல்யாணம் ஆகணும்? நல்ல இடத்துல தகுந்த பொண்ணாக வர வேண்டும் என்று வித்து யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா? திருப்பதி அவரை பிரார்த்தனை பண்ணால் கல்யாணம் அந்த பெருமாள் ஆதாரவர். திருப்பதி பெருமாள் புது பெருமாள் இல்லை. நம்ம திவேசந்த பெருமாள் இல்லை. கடமையான பெருமாள் அவர். வைகுண்டத்துல இருந்து நேர பெருமாள் அங்கேதான் வந்தார். ஆகையினால அப்படி ஆச்சு. வேலை கிடைச்சி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்க வேண்டும். அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். நாளாச்சுன்னா கவலை இருக்கோ இல்லையா? அது யார் கேட்டால் சந்தான கோபால கட்டணை மந்திரம் சொன்னால்தான் குழந்தை பிறக்க செய்யும். அதுக்கு யாரு? கண்ணன். கண்ணனை அவதாரம் பண்ணி அந்த காலத்தில் முடிக்கிறான். அதாச்சு. அதுக்கப்புறமாக வரும். பெரிய பதவியெல்லாம் வந்தாகணும். சாம்ராஜ்யம் வரணும். என்ன அவசியம் கேட்டால் ஒரு மளிகை வியாபாரி இருந்தாரானால் அந்த பெரிய வியாபாரி அவர் தான் வர வேண்டும். ஒரு டாக்டர் இருந்தாரானால் அவர் தான் பெரிய டாக்டர் அந்த ஊர்ல அப்படின்னு வர வேண்டும் இல்லையா? இது சாம்ராஜ்யம் பேரு. சாம்ராஜ்யம் கொடுப்பது யாரு? ராமபிரான். சோ ராமபிரான் சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக மேல போற பிற்பாடு பொறாமையினால இடைஞ்சல் வர செய்யும். இந்த இடைஞ்சலை போக்க வேண்டியிருக்கு. அதுக்கு யார் இருக்கா? சக்கரத்தாழ்வார் இருக்கா. இப்படிதான் சௌரியம் சொன்னால் மனம் மாறுபாட்டால் பிரியும்படியாக செய்யும். பிரிஞ்சலை சேர்க்கிறவர் யாரு? ஆஞ்சநேயர். ஆகையினால பெருமாள் உலகத்தை படைச்ச காரணத்தினால இவ்வளவு காரியம் செய்ய வேண்டி இவ்வளவு அவதாரம் முடித்திருக்கின்றார். ஆக வைணவ மதம் தான் இப்படிப்பட்ட மதம். உலகத்துக்கு முன்னாடி இருந்த மதம் என்றிருக்கிறார். விட்டுவை கொண்ட மதமானது உலகத்துக்கு முன்னாடி இருந்தது ஆயிடுச்சு. அது எப்படி தெரியுது நமக்கு என்று பார்த்தோம்னால் புத்தூர் சுவாமி அச்சா காட்டுகிறார். முதல்ல என்ன பண்றது கேட்ட வேதங்கள்லாம் தெரிவிக்கின்றது. வேதம் சொல்லச்ச அழகான சொல்லுகின்றது. எப்படி சொல்றது கேட்டால் நாராயணன் தான் பழமையான எம்பெருமான் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு நாராயண உபநிஷத்தில் இருக்கிறது. ஏகோகவை நாராயண ஆசைத் ந பிரம்மா ந ஈசானா. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாராயணன் ஒருவனே இருந்தான். பிரம்மா இல்ல, சிவன் இல்ல. ந பிரம்மா ந ஈசானான்னு வேதம் இருக்கிறது. ஆகையினால உலகத்தை படைத்த பொழுது இருந்தவன் யார் என்று கேட்டால் நாராயணன் ஒருவனே. அவனுக்கு என்ன பொறுப்பு வந்து இப்பொழுது உலகத்தை படைத்த காரணத்தினால உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து விட்டது. அதுதான் இவ்வளவு சொல்லி வந்தானே.
அது மாதிரி இருக்க காரணத்தினால அவன் தானே விருந்தான ஆயிடுத்து. அதுக்கு மேலாக வேதத்தில் முதல் வேதம் ருக்வேதம் தான். ருக்வேதம் தான் தெள்ள தெளிவாக அழகாக சொல்லுகின்றது. அசோதேகன் மந்திரங்கள் இருக்கின்றது, அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆகினால இப்படியாக ருக்வேதமானது நாராயணன் தான் உலகத்தை படைத்தான், அவன் தான் உலகத்தை காப்பாற்றலான்னு சொல்லிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எதிர்வேதம் வருகிறது. அது என்ன சொல்றது கேட்டால் அதுவும் நாராயணன் தான். நாராயணாத் பிரம்ம ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரவ ஜாயத்தே, நாராயணாத் பிரஜாபதே பிரஜாபதே என்று நாராயணன் தான் யார் படைக்கப்பட்டான்? ருத்ரோ ஜாயத்தே, பிரம்ம ஜாயத்தே, பிரஜாபதைய பிரஜாயத்தேன்னு சொல்லி காரணத்தில் அதை காட்டி விட்டது. அதுக்கப்புறமாக அடுத்தது வேதங்களிலே குறிப்பாக என்ன விஷயம் என்று கேட்டால் அங்கே தசாவதாரத்தை சொல்லுகின்ற வேதம். ஏன்னா தசாவதாரம் எதுக்காக இப்படி சொன்ன? இப்பொழுதோ உலகத்தை காப்பாற்றுவதற்கான ஏற்பட்ட காரணத்தினால தசாவதாரத்தை பற்றியும் வேதங்களிலே சொல்லுகின்றது. மத்ஸ்யாவதாரத்தை பற்றி எதிர்வேதமானது மனவேயு என்று மந்திரத்தில் சொல்லுகின்றது. இந்த கூர்மாவதாரமானது அதே மாதிரி தெரிவிக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக வராகாவதாரமானது தப்போபா என்று வரக்கூடிய முறையில காட்டுகின்றது. நரசிம்மாவதாரம் எழுதுகிற பொழுதும் அழகாக காட்டுகின்றது. அதுக்கப்புறம் வாமனாவதாரத்தை சொல்லச்ச நிறைய மந்திரம் வாமனாவதாரத்தை பற்றி இதம் விட்டு விசக்கிரமே திரேதானே பதம் சமுட சோதர்கள் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. ரிவேதத்தில் இருக்கு, எதிர்வேதத்தில் இருக்கு, சாமவேதத்தில் இருக்கின்றது. அதுக்கப்புறமாக பார்த்தோம்னால் ராமாவதாரம் எதிர்வேதத்தில் ராமாவதாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறமாக ரிக்வேதத்தில் கிருஷ்ணாவதாரம் ரிக்வேதத்திலே வருகின்றது. அதுக்கப்புறமா வேதாந்தம் எடுத்துனால் உபநிடத்துகள் வேதாந்தம், அதாவது வேதம் என்ன உபநிடத்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே 2 பகுதி, முற்பகுதி பிற்பகுதி என்று. முற்பகுதியில எம்பெருமானை அருளை பெறுவதற்காக செய்ய வேண்டிய முறைகள் இருக்கின்றது. ஜபம் பண்றது, பாராயணம் பண்ணுவது, ஹோமங்கள் பண்றது இருக்கின்றது. அதையெல்லாம் காட்டுவது, வழிபாடை காட்டுவது பூர்வபாகம் முதல்பாகம். பின்பகுதி பிரம்மபாகம் என்று பெயர். எம்பெருமான் பெருமையை பேசுவது பின்பாகம். அதுக்கப்புறமாக அதை ஒட்டி வருவதுதான் வேதாந்தங்களுடைய உபநிடத்துகள். வேதாந்தமாக எம்பெருமான் பெருமையை சொல்ல செய்யும். அப்படி பார்த்தோம்னால் என்னென்ன பார்த்தோம்னால் அங்கே முதல் உபநிஷதானது ஈஷாவாசி உபநிஷதானது அழகாக காட்டுகிறது பெருமாளை பற்றி. அடுத்ததாக தைத்திரிய நாராயண உபநிஷத் தெரிவிக்கின்றது. மூன்றாவதாக கட்டோபனிஷத் சொல்லுகின்றது. அப்புறம் நாராயண உபநிஷத் இப்ப சொன்னேன். அத போன்றவை நாராயணோ அகாமனித பிரஜா சிஜேயேதி நாராயணாத் பிராணோ ஜாயதே மனசர்வேந்திரியாணி என்று சொல்லிக் போகின்றது. அதுக்கப்புறம் மகோபனிஷத் இருக்கிறது. ஏகோகவி நாராயண சொன்னது வருகின்றது. அதுக்கு சுபால உபநிஷத் வருகின்றது. இப்படியாக உபநிஷத்துகள் எல்லாமே நாராயணனையே பேசுகின்ற காரணத்தினாலே அப்ப ஆதியிலே உலகம் ஏற்படுறது முன்னாடி முடிச்சு உள்ளது என்னன்னு பார்த்தோம்னால் அந்த எம்பெருமானம் வேதங்களும் தெரிவிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு கேள்வி, இந்த வேதம் யார் சொன்னது? யாரும் சொல்லல. நாராயணனாலே வெளிப்பட்டதை தவிர வேதத்தை செய்வது யாரும் அல்ல. அதுக்கு என்ன பேர் இருக்கு? அபௌருஷேயம், ஒரு புருஷனாய் செய்யப்பட்டதல்ல ஒன்று. இரண்டாவதாக நித்தியத்துவம், என்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் வேதத்துக்கும் தனிச்சேர்வாக இருக்கின்றது. அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு மேலாக வேத விளக்க நூல்கள் பேரு. அது என்னன்னு கேட்டா இதிகாச புராணங்கள் பார்க்கிறோம். முதல்ல இதிகாசம் எதுன்னு கேட்டா முதல் இதிகாசம் வந்து ராமாயணம் தான். ராமாயணம் சொல்லிட்டா ஒவ்வொரு காண்டத்திலும் 7 காண்டம். 7 காண்டத்தில் ஒரு காண்டத்திலையும் என்ன சொல்கிறது? நாராயணனே சரணாகதி பண்ண வேண்டும் என்று காட்டுகின்றது. அப்படி பார்த்தோமானால் யுத்த காண்டத்தில் வருகின்ற பொழுது யார் சரணாகதி வருகின்றது? விபீஷண சரணாகதி வருகின்றது. அங்க என்ன விஷயம் கேட்டால் அங்க தெரிந்து கொள்ள வேண்டும். விபீஷண சரணாகதியில விபீஷணன் என்ன பண்ணுகிறான்? அதாவது ராமர் வந்து இதுக்கு போயாச்சு, ராமேஸ்வரம் போயாச்சு. அடுத்தா லங்கைக்கு போக வேண்டியதுதான். செய்தி படுத்து ராவணனுக்கு உடனே மீட்டிங் போடுறான். 1,00,000 பேர் வராங்க கொள்கைகளை. அப்புறம் கரடி பேர் எல்லாரும் இருக்கான். நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டான். உன் தம்பி எல்லாம் சொன்னா லட்சியம் பட வேண்டாம், அடிச்சு ஜெயிச்சு தூக்கி விட்டான். எல்லாம் பண்ணான். எல்லாரும் தூக்கி விட்டான். தேவத்திரம் பேசவே இல்லை. வீடு சொன்னா சீதா விராட்டி வந்தோம்னா இது பராபடமே, அதை பிடிச்சி அது நிறையா இல்லை. சீதையை திருப்பி கொடுத்துட்டே சொன்னால் லங்கையை காப்பாற்றலாம், லங்கை ஐஸ்வர்யம் காப்பாற்றலாம், மக்களை காப்பாற்றலாம், இந்த ராஜ்யம் நிலைக்குன்னு சொன்னான். உடனே கேட்கிறான் ராவணன். அப்பா ஸ்லோகம் சொல்றேன். அந்யத்வேவம் விதம் ப்ரூயாத்
வாக்கியமுக்தம் தசானன அஸ்மின் முகூர்த்தேன பவேத் தாம் திதிக்கு குலபாம்சலம். இந்த வார்த்தையை எதா சொல்றதானால் அவ குலத்திக்கிறது கோடாலி காம்பு, நீ அது மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொன்னான். பார்த்தான் யாரு? விபீஷணன். இவனுக்கு சொன்ன ஏறாது இனிமே, அதனால நாம் ராமன்கிட்ட போய் சரணாதி கொண்டுடுவோம், கைங்கறி பண்ண போயிட்டான். போய் சொல்லுகிறான், சுக்ரீவன் இருக்காங்க, ஒரு கூட்டு சொல்லு, சுக்ரீவன் கூட்டு சொல்லி அழகா சொல்றான், நான் ராமன்கிட்ட சரணாதி பண்ண வந்து எழுதவில்லை. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதைத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அதாவது போய் சொல்ல வேண்டாம், என்ன சொல்ல வேண்டாம், ராமனிடத்துல சரணாதி பண்ணுவதற்காக விபீஷணன் வந்திருக்கிறான் என்று சொல்லிட்டான். விபீஷணன் தனியா போல, மனைவி மக்களை விட்டு விட்டு 4 மந்திரி மாத்திரம் ஆக்ஷன் போனான். போய் சொல்லச்சேன் பண்ணலாம், பண்ண வந்திருக்கா சொல்லச்சான தவிர இப்ப ராமன் தான் சரணாகதி வந்திருக்கே சொல்ல தருவான். ஆனால் என்ன பண்ண, சுக்ரீவன் போனவனைய இட்ட வந்திருக்கான், சுத்தப்பை நம்ப கூடாதுன்னு சொல்லி விட்டான். அமைதியா இருப்பா சொல்லிவிட்டு எவன் வந்து கிட்ட சரணாகத்தை விட்டானோ அவன் ஏற்றுக்கொள்றான், என்னுடைய அவதாரமே காரியம் சொல்லி கூப்பிடவன சொல்றான். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். வந்து வீஷன் தான் வந்திருக்கான், ராவணன் வந்தா சந்தோஷப்படுவேன், என்னுடைய சரணாகி பண்ண வந்தாலும் சந்தோஷப்படுவேன், அவன் ஏன்னு சொல்லி கரப்படுறான். அப்ப என்ன விஷயம் ரகசியம் என்னன்னு கேட்டால், விபீஷணன் தன் வாயால நான் சரணாகதி பண்ண வந்திருக்கேன்னு சொன்னானே தவிர சரணாகதி பண்ணுகிறேன்னு சொல்லணும் தவிர 4 பேர் கூட வந்திருக்கான், அவனும் சரணா பண்ண சொல்லவே இல்லை. ஆனா ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால், விபீஷணனை ஏற்றுண்டார், 4 மந்திரி ஏற்றுண்டார், அவங்க பிரார்த்தனை இல்லாமல் ஏற்றுவிட்டார். அவர் அதுக்கு மேல சொல்லுகிறார், அவர் ராவணன் வராது போயிட்டானே, ராவணன் வரலையே, அவன் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ராமனுடைய மனசு இருக்கின்றதே. எம்பெருமானுடைய பணி என்னன்னு கேட்டால், தன் மக்கள் யாரா இருந்தாலும் அவன் அருள் புரிதான் தன் கடமைங்கிற காரணத்தினால நல்லது பண்ணால் நல்ல பலன், பெருமாள்கிட்ட போய் நல்லது பண்ணால் நல்ல பலன், தப்பு பண்ணால் தண்டனை எப்ப உண்டோ தனி ராம நாராயணன் தான் உண்டு, சட்டம் போட்டு வருவார். ஆனா பிராட்டி கூட இருந்தா சொன்னால் அவ என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம குழந்தையாச்சே, பெருமாள் கேட்பார், சட்டம் என்ன தப்பு பண்ண வந்தீங்கன்னா வரதோட வச்சுக்குவாரு, வந்தவனை ஏற்றுக்கிறோம், வந்தவனை கருணை காட்டுகிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுகிறோம், லட்சுமி நாராயண சேவிப்பதை தனியா நாராயண சேவிக்கவே மாட்டோம், அப்படியா பார்க்கிறோம். அதனால இப்படியாக இது ராமாயணம் மகாபாரதம் மற்ற நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த கருத்து மாத்திரம் அல்ல, தமிழ் இலக்கியத்துல ஆதிகாலம் முடிச்சு நாராயணனை சொல்லப்படுகிறான் என்பதாக எடுத்து என்ன விஷயம் என்று கேட்டால், முதலாவதாக தொல்காப்பியம் பிரம்மணர்களா மென்பெரும் சிறப்பு யாரை சொல்லுவாங்கல்ல, பெருமாளதான் சொல்லுகிறார்கள். ஆகையினால அங்க அழகா காட்டுகிறார். அடுத்தபடியா பரிபாடல் எடுத்து பார்த்தோமானால், இந்த பரிபாடல்ல முதல் பரிபாடல சொல்ல செய்யும் சேவங்கன்னு ஆரம்பிச்சு அங்கே அவர் அந்த சொல்லி சொல்லி அங்க பெருமாளை சொல்லுகிறது. பரிபாடல் 2 சொல்லுவது கேடில் கேள்விழு நம் ஆகுதலும் என்று சொல்லி அழியாத வேதத்திலே சொல்லப்பட்டதாக காட்டுகிறது. பரிபாடல் 3லையும் மாயோவையோ மாயோயோ என்று பெருமாளை சொல்லுகிறது. அதுக்கப்புறமாக நீ சேவடி தொழுதாரும் ஊரேன்னு சொல்லி பேசுகிறார்கள். பரிபாடல் 4 வளர்ச்சி என்னாச்சுன்னா, வெம்மையும் விளக்கமும் ஞாயிறுட என்று எல்லாம் எம்பெருமான் தான் இருக்கான்னு காட்டுகிறார்கள். பரிபாடல் 13லையும் திருவரையகரம் சொல்லி அங்கு சொல்லுகின்றது. நீ பார்த்தோமானால் பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லிக்கொண்டு பரிபாடல் எல்லாம் சொல்லுகிற சங்க இலக்கியம் சொல்லுகின்றது. அதுக்கப்புறமாக பரிபாடல் 15 வந்தோம்னால் அங்கேயும் அதே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் முல்லை கவியிலையும் அதே சொல்லுகிறது. சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரம் பண்ணவர் யாரு? ஜெயினர். அவர் ஜெயினர். ஆனா பெருமாள் தான் நிறைய சொல்லி இருக்கின்றார் பார்க்கிறோம். அதனால நாராயணம் என்னால நாவென்ற நாவேங்கிறார் அவர். அப்படியா நிறைய விஷயம் இருக்கின்றது. காலத்தை ஒட்டி தீப்பண்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாக ஆழ்வார்கள் காலம். ஆழ்வார் வந்த உடனே பொய்கி ஆழ்வார் என்ன பண்றாங்க கேட்டா, நான் வாயில் உண்டு நம்ம நாராயணா என்று குறை உண்டேன்னு சொல்லி நாராயணாம சொல்றார். அப்புறம் பூதத்தாழ்வார் பின்னால் அருரகம் சேராமல் பேதுவீர் முன்னால் வணங்க வேண்டும். நீ நல்லது போக வேண்டாம் சொன்னால் யாரை வணங்க வேண்டும்? பெருமாளை கையால நினைச்சா போதும், கோவில் போகணும் அவசியம் இல்லை. என்ன பண்ண வேண்டாம்? நாராயணா தினம் காலை எழுந்துச்சா பிழைத்திருக்க வேண்டாம்.
நாராயண சிவையை நடத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அதுக்கப்புறமாக பேயாழ்வார் என்ன சொல்லுகிறார்? உடனேயே வெறும் அதாவது பொய்கையாழ்வார் பெருமாளை காட்டினார். அவருக்கு என்ன பேர் என்ன பண்ணுகிறார்? பூதத்தாழ்வார் நாராயணான்னு காட்டிவிட்டார். மூணாவது அந்த பேயாழ்வார் என்ன காட்டுகிறார்? திருக்கண்டேன் பொன்மேன் கண்டே பெருமாட்டை கொண்டு காட்டுகிறார். அதனால நாம் பற்ற வேண்டிய பொருளானது யாரோட லட்சுமி நாராயணன் தான் காட்டுகின்றார். அதுக்கப்புறமாக அவங்க கொலைசை திருமணிசி ஆழ்வார் சொல்றார். திருமணிசி ஆழ்வார் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரத்தான் படைத்தான் என்பதை சொல்லிக் கொண்டு லோகத்தை சித்தி பண்ணவன் யாரு? நாராயணன் தான் காட்டுகிறார். அதுக்கப்புறமாக நம்மாழ்வார் அடுத்தது அவரும் பண்ணுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி பெருமாளை கைங்கிற பண்ணோம். நாம் பண்றேன்னு பண்ணக்கூடாது. ஆகினால பெருமாள் கொடுத்த ஞானத்தினால அவரை பத்து விரும்புகிற காரணத்தினால நான்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படி சொல்லிவிட்டார். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் என்ன வழிவிலா அடிமை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பண்றே சொல்ல இருக்கின்றது தப்பு. நீ பெருமாள் நம்முடைய உற்சவம் இன்னைக்கு மாலை பிரமாதமா அனுப்பிச்சு விட்டான், தலையில் நிறைய போட்டு விட்டான், எல்லாரும் கொடுத்து திருப்தியா எடுத்து சொல்றது இருக்கின்றது. அது கூட எம்பெருமான் கட்டாட்சத்தால நடந்தது அது தெரிகின்றதா? இந்த மகாநாடு இந்த மீட்டிங் நடந்து சொன்னால் நாம் பண்ணல, எம்பெருமான் நடத்தி கொடுத்தான் அதை, அவ்வளவுதான். அடுத்தபடியாக குலசேகராவர் சொல்லுகிறார். அணியரங்கன் பெருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமே பெரும் குழவு கண்டு யாரும் விஷயத்துடனே நிறுவனம். இந்த கூட்டம் நானும் மொத்தம் சேர்ந்து விட ஆசைப்படாதே தவிர நான் ராஜா, கேரளா ராஜா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு பெரியாழ்வார் பிறந்த பல்லாண்டு பாடச்சே என்ன அங்கு அழகாக தன்னடியார் தாமரையாள் ஆகியம் சிலவரைக்கு மேல் என் அடியாரை செய்யார் என்ன பண்ணுவார். சில பேர் போய் அத்தப்படா சொன்னாக்க பெருமாள் கேட்டுக்க மாட்டார். என்ன காரணம் கேட்டால் பிராட்டினா அவ குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாரா. அதுக்கப்புறமாக ஆண்டாள் சொல்லச்ச முதல் பாசத்திலேயே நாராயணனே யாருக்கு? நமக்கு பறை தருவான் காட்டுற காரணத்தினால நாராயணன் ஆதியில் தான் காட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக திருப்பான் ஆழ்வார் ஆலமா மரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞானமகள் உண்டான் அரங்க தலைவனையான் காட்ட காரணத்தினால அவர் காட்டி விட்டார். நடுவில் வந்தவர் விட்டுப்பட்டவர் யாரு? தொண்டர்படி ஆழ்வார். தொண்டர்படி ஆழ்வார் அவரு சொல்லுகிறார். பச்சை மா மரபு மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்த லோகமாடும் இவங்க போவேனா நான் இங்கேதான் இருப்பேங்கிறார்கள் தவிர யான் போய் இந்த லோகமாடும் அச்சுவை பெருந்தும் வேண்டேன் அரங்க மான் அருளானே எனக்காக இங்க வந்திருக்கேன் அதெல்லாம் விடமாட்டேங்கிறார். அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமாக ஆச்சாரியர் காலம். என்ன ஆச்சாரியர் கேட்டால் நம்முடைய முதல் ஆச்சாரியர் யாரு? நாதமுனிகள். ஏன் இப்படி ஆச்சாரியார் அப்படின்னு பார்க்க வேண்டும். காட்டுமான உள்ளவர் இருந்து கொண்டிருக்கிறார். யோகிவர், யோகத்தை கூடியவர், யோகாபியாசம் கலந்திருக்கார். மேல் நாட்டிலேருந்து பாகவதால் வந்தாங்க. வந்து பெருமாளை சேவிச்ச உடனேயே ஆறாவதே அடியேன் உடலிருந்து பாடினார்கள். காத்தாடிவர் புற்று சிவஸ்தாமத்துல 1000 பாடல்ல 6வதுங்கிற பேரே வரலையே, என்ன ஆச்சரியமா இருக்கின்றது. சுவாமி நீங்க எந்த யார் இது அப்படின்னு கேட்டார். நாங்கள்தான் மேல்கொடை வந்து முடியச்சர் மாட்டாங்க. குடலில் மலிய சொன்ன ஒரு 1010 சொன்னார். அந்த 1000 பாட்டு சொல்லுங்களே கேட்டார். அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு, எங்க ஊர்ல சொல்ற வழக்கம் அதுதான் சொல்லணும்னு சொல்லிவிட்டார். அப்படி படல அக்கறை உண்டாயிடுச்சு. நேர போட்டு எங்க போறார்? ஆழ்வார்த்தடிக்கு போறார். அங்கவே கேட்டா தோழி வேணும். இப்ப யாருக்கு தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. அப்பதான் எழுத்து புத்தகம் நோட்டு எல்லாம் பிரிண்டெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து இதுல சொல்லி சொல்லி வாயால் எழுதி வந்தா உன்னை தவறு கிடையாது. ஆகையினால இங்கே மதுரை வேளார் வந்தார். அவர் 11 பாடல் பாடியிருக்கிறார். கண்ணென்னுள் சிரித்தாம் என்று நம்மாழ்வாரை பத்தி அந்த 12000 தேவை பன்னிசேரன் சொன்னோமானால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாகலாம். ஆனா நாங்களாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டார். இவர் யோகி உட்கார்ந்தார். 45 நாள்ல 12000 தடவை கண்ணியத்தாம்ப பன்னிசேர பாடினார். பன்னிசை எப்படி பாட வேண்டாம், அதாவது உங்களுக்கு தெரியலாம். பன்னிசைக்கும் கர்நாடக வித்தியாசம் தெரியலாம். கர்நாடக இசை பாடினா நம்ம பாட்டு விட்டுருவோம். பாட்டு பாட்டு பொருள் தான் முக்கியம் நமக்கு. அதை விட்டு சாரி மேல மேல போயிட்டு செய்யும்.
விஷயம் போயிடுச்சு. பன்னிசை விஷயம் கேட்டால் அந்த பாசுரத்தை அழகா அனுபவிச்சு பாடலாம். பன்னிசைங்கிறது தாளத்தோட பாட வேண்டும். தாளம் எப்படி இருக்கணும்? அந்த தாளம் தான் காலத்துக்கு உண்டான அளவுதான் அது. ஆகையினால அப்படியா பாடி கொடுத்தார். ஆகையினாலதான் அருளை செயல் அறிவாரார் அருள் பெற்ற நாதமுனி முதலான தேசிகளை எல்லாரும் போய் உட்கார்ந்தார். நம்மாழ்வார் நேர வந்துட்டார். எப்படி வந்தார் அவர்? பிராட்டி நியமனம் பண்ணிட்டார். லட்சுமியான யோகா குருகாதிராஜா, அதாவது வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கார். நீ போய் அவரு கேட்க தெரியாது. என்ன கேட்பார் அவர்? திருவாய்மொழி சொல்லணும் கேட்பார். திருவாய் மாத்திரம் சொல்லக்கூடாது, 4000 சொல்ல வேண்டும். சொன்னா போராது, ரகசியம் சொல்ல வேண்டும், 1000 விளக்கம் சொல்ல வேண்டும் சொல்லி முதல்ல நாதமுனிக்கு என்ன பண்றாங்க கேட்டால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண சொல்லக்கூடிய முறைகள் உண்டு. ரகசியங்கள் மூச்சு கறிய வேண்டும். ரகசியம் 3. அது என்ன ரகசியம்? திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம் என்று 3 மந்திரங்கள் எல்லாரும் சொல்ல வைத்து அத்தனை சொல்ல வேண்டும். ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் கேட்க வேண்டுவது. ஆகையினால அதை சொன்னார். ரகசியங்களை சொல்லி அதில் அர்த்தங்களை சொல்லி முடிச்ச பிற்பாடு அதுக்கப்புறமாக அவருக்கு மகாயுத பிரபந்தத்தை சொன்னார். அவருடைய அர்த்தங்களை சொன்னார். அதுக்கப்புறமாக இஷ்டாத்வை சித்தாந்தம் இருக்கின்றது, அதையும் சொல்லி பூர்த்தி பண்ணார் இருக்கின்றது. ஆகையினால நாதுகள் அவளை கேட்டு வந்துதான் நமக்கு எல்லாம் சொன்னாரு பார்க்கிறோம். அப்படி நாதுமுறையாளர் அப்படி சொல்லிவிட்டார். இப்படியாக நாதுமுறையாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஆள வந்தார். அவர் என்ன கேட்ட ஆள வந்தார், சித்தாந்தம் இறங்கினார். அதாவது என்னாச்சுன்னு கேட்டாக்க வேதத்துல எடுத்து சித்தாந்தமா காட்டி இதெல்லாம் முக்கியமா இருக்குன்றதுன்னு காட்டுகிறார்கள். அதை போல என்ன காரணம் என்று, என்ன சித்தாந்தம் என்ன காரணம் கேட்டால் வேதம் நாராயணனை சொல்லிட்டு, ஆனா பின்னாடி வளர்ச்சி என்னாலும் மற்ற தெய்வம் சொன்ன உடனே பிற்பாடு இந்த தெய்வம் பிரதான தெய்வம் அப்படிங்கிற சர்ச்சை உண்டாயிடுச்சு. அப்ப சொல்லச்சு நாராயணன் தான் பிரதான தெய்வம், ஏகோகவை நாராயண ஆசை சொன்னேனே அப்படியே இருக்க காரணத்தினால்தான் மற்ற மதங்கள்லாம் வந்து சங்கராச்சாரியார் வந்தார். அவர் என்ன சொன்னார்? அத்வைதம் சொல்லிக்கொண்டு நாராயணன் தான் பரமபுருஷன், ஆனால் அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியல, சொல்ல தெரியல, மாறி போயிட்டு வழி மாறி போயிட்டார் அவர். அதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிடுங்க. நமக்கெல்லாம் பிறந்திருக்கிறோம், எம்பெருமான் கடாட்சத்தாலே நாம் சோரியமா இருந்திருக்கோம். முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய உயிர் போயிடுது. எங்க போறோம்? நம்ம சுவாமி அழகா காட்டினார். நூற்றந்தாதில உயிரை மைவிட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வதெல்லாம் வாதில் வென்றாங்கிறார். போறான், போய் பரமபதம் போறான். அங்க வரவேற்கிறார்கள். எப்படி வரவேற்கிறார்கள் தெரியுமா? ஆச்சரியமா காட்டுகிறார். அதாவது வேதத்துல சொல்லப்பட்டது, சமவேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது பரமபதம் எப்படி இருக்குன்னு. அது ஆழ்வார் திருவாய்மொழியில கடைசி சூழிசம் முறைகளை காட்டுகின்றார். இப்ப என்ன பண்றாங்க? போற உடனே வரவேற்கிறார்கள். யார் வரவேற்கிறா? சூழிசம் வடிமைகள் சூரிய முழக்கினர், ஆழ்கடல் அலதிரை கையெழு பாடினர், 7 பொழிலும் வடமேந்தி என்னப்பன், வாழ்வுகள் நாரணம் தமரை கண்டு உகந்தே வாரு சுவாமிங்கிறார். என்ன காரணம் கேட்டால், நாங்களாம் தேவலோகத்தில் இருக்கோம், எங்களுக்கு மோட்சம் கிடையாது. ஆனால் பூலோகத்தில் பிறந்து மனுஷனா பிறந்து நீங்க வந்தீர்களே என்பதை சொல்லி சந்தோஷப்படுறாளாம். அது எந்த ஒரு சந்தோஷப்படுறான்னு கேட்கலாம். அழகா காட்டுறார். அங்கேயே நான் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. யாருக்கு? குடந்தை என் கோவலன் குடியடியாருக்கு. திருக்குடந்தையில் உள்ளவாளுக்கும் திருக்கோவில் உள்ளவாளுக்கும் அங்கே விஷயம் கூப்பிடலாம். குடந்தை என் கோவலன் குடியடியார் பெருமாள் சேவை சார்ந்து இருக்காளாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் கிருட வச்சுன்னு வரான் வரவேற்கிறதுக்கு. யாரை வரவேற்கிறதுக்கு? குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள. சித்தவுடம் பெருமாளை சேவிச்சவாள் இருக்காளே, அவளுக்கு என்ன பண்றாங்க கேட்டால், குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் கிருடவிஷன் வரானா, வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். இப்படி ஆக்ஷன் போறான்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. ஆகையினால இந்த பாக்கியங்களா யாருக்கு உண்டோ? நமக்கு தான் உண்டு. வயிற்றா பிறந்தவனுக்கு தான் என்ன போடுற வழக்க பத்திரிகையில ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார். அங்க யார் முதல்ல நமக்கு திறன் வேணும் என்ன? அங்க நமக்கு யாரு வழிகாட்டுறவர் கேட்டால் ஆச்சாரியர் தான். ஆச்சாரியன் போய் அங்க நம்ம பெருமாள் சேர்த்து விடுற காரணத்தினால பத்திரிகை என்ன போடுறாங்க? சுபஸ்ரீகள் பத்திரிகை போடுறது இல்லை இல்லையா? என்ன போட வழக்கம்? ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார் தான் போட வழக்கம். ஆகையினால அப்படியாக இருக்க காட்டிவிட்டார். அதுக்கப்புறமாக
ஆட வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய பாசுரங்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் யாரா காட்டுறா அங்க நான் தான் பார்க்க வேண்டும். ஆட வந்தார். அதுக்கப்புறம் வரிசையா பார்த்தோமானால் இங்க பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவேதி பிள்ளை அப்படி வந்துடுத்து. இவெல்லாம் பாசுரங்களுக்கு விளக்கத்தை அழகாக போட்டி விட்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் பிள்ளைலோகாச்சாரியர் வந்தார். அவருக்கு ஒரு தம்பி, அவருக்கு அழைவானவள பெருமாள் நாயனார் பேர். 2 பேரும் பிரம்மச்சாரி. என்ன பண்ணுகிறார், அதாவது இது எப்படி இருக்கணும் கேட்டாக்க விஷயங்களை சொல்லுவோம் தானே விளக்க, அதாவது கதையா போகக்கூடாது. அது அதாவது தீரி போது, அதாவது அதை அடிப்படை கருத்துக்கள் இருக்கோ இல்லையோ தீரின்னு சொல்ல வழக்கம். அது போல நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன அடிப்படை கருத்துக்கள் இருக்கின்றது அதை 18 ரகசியமாக காட்டி கொடுத்திருக்கிறார். 18 ரகசியங்கள் கிரந்தங்கள் அது அப்படி இருக்கும். மணிப்பிரவாளமாக கட்சி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். மும்முட்சிக்கறிய வேண்டும் ரகசியம் 1, இதில் பரம ரகசியம் திருமந்திரம் இப்படி வர செய்யும். அதுக்கு மேலாக ஆச்சாரியத்தில் ஒரு சூத்திரம், அதாவது அது பெரிய விஷயம் நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. வைத்தவ சம்பிரதாயத்தில் தெய்வ சம்பிரதாயத்தில் பிறப்பினால அந்த இதுக்கு கிடையாது. நம்ம பிரபன்ன ஐட்டம் சொன்னால் ஜாதி இருக்காது. இப்ப பரமது போச்சு என்ன பண்றான்னு கேட்டால் அங்க ஜாதி கிடையாது, ஜாதி போயிடுது. எப்படி போகுதுன்னு கேட்டால் சூத்திரம் ஆச்சாரியர் மிளேச்சனம் பக்தனானால் சதுர்வேதிகள் அனுவர்த்திக்க குலதெய்வத்தோடொக்க பூஜை கொண்டு பாவனதீர்த்த பிரசாதனால் என்கிற திருமுகப்படியும் விஸ்வாமித்ர விட்டு சித்த துளசி பிருத்தியரோடே நிலையாறு பாடலாலே பிராமண வேள்வி குறமொழித்திமையும் கீழ்மகன் தலைமகனுக்கு சமசகாவாய் தம்பிக்கு முன்பிறந்து தமேனைக்களையோன் சத்பாவம் சொல்லும்படியும் தூது மொழிந்து நடந்து வந்தவருடைய சமயக் சகுண சகபோஜனமும் உருபிரவிலே இருபிரியானார் இருவருக்கு தர்மசூன சுவாமிகள் அக்ரபூஜ கொடுத்தமையும் 5வரில் 4வரில் 3வரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாதே சகஜரோட புரோடாசமாக செய்த புத்திரகிருத்தியமும் உற்பத்தியாக போக மண்டபங்களில் பணிப்பூவும் அலவட்டமும் வினையும் கையுமான மந்தரங்களும் மகாமுனிவனும் வைதிகோத்தமனும் தாயான்ன ஸ்தவசுத்தி பண்ணின விருத்தாச்சாரம் அறிவார்க்கிறே என்ன உத்கர்ஷ அபகர்ஷங்கள் தெரிவது அக்ஞர் பிரமிக்கிற வர்ணாஷ்டம வித்யா வியாவிருத்தங்களை கர்த்தவ ஜன்மம் சுபஜாதமம் சில்பதை குணம் பஸ்மாஹுதி விதவாலங்காரம் என்று கழிப்பர்கள் சொல்லிட்டார். ஒரே விஷயமா சொல்றாங்க. என்ன காட்டுறாருன்னு கேட்டால் பெருமாளுக்கு வைத்தவனுக்கு பிரபன்னன் ஆயிட்டான்னு சொன்னால் அவன் விஷயத்துல ஜாதி நிற்காது, எல்லாம் பிரபன்னன் ஆயிட்டான். அதுக்கு என்ன அத்தாட்சி சுவாமின்னு கேட்டால் காட்டுகிறார். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய கருவறையில போய் பெருமாள் ஒன்னும் ஐக்கியமானவர் யாரு? திருப்பாள் ஆழ்வார். யார் தூக்கின்னு போனா அவரை? லோகசாரங்க மகாபுரம் தூக்கின்னு போனார். அது விட்டுருவோம். திருமலையில போனால் அங்க பெருமாள் ஐக்கியமானவர் யாரு? திரும்பர் தம்பி பேரு. அவர் யாரு? குயவரவர். குயவர் தினம் சாயங்கால வேலை மண்மாட்ட பழம் முடிச்ச விற்பாடு பாக்கி மீந்த மண் இருக்கின்றது அதுல சின்ன வழக்கு பண்ணி கொண்டு போவார். அவருக்கு பெருமாள் வச்சுதான் உள்ள அவதாரம் இருக்கார். காஞ்சியோட தவிர அங்க யார் இருக்கா? திருக்கட்சி நம்பிகள். தெரியுதா? அப்படி பார்த்தோமானால் வைத்தவ சம்பிரதாயத்தை இன்னைக்கு பிரத்யட்சமா பார்க்கும்படியாக இந்த வேறுபடாமல் காட்டுகின்றாருங்க. இது ஆச்சாரியர்கள். அது மாதிரி இருக்கிற காரணத்தினால அப்படியாக நமக்கு ஆச்சாரியெல்லாம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறமாக இவர் ரகசிய கிரந்தங்கள் பண்ணார்கள். மணவாள அவதாரம் பண்ணி இந்த ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி தெரிவித்தார். அதுக்கு மேலாக பூதேகர் திருமாலை, திருவாயூற்றந்தாதி என்று எளிய நூல்கள்லாம் பண்ணி காட்டும் காரணத்தினால நம்ம ஆச்சாரியால் எல்லாம் என்ன இருக்கான்னு கேட்டால் எம்பெருமானே காட்டி கொடுத்து அவனை அடையிற சுலப வழி என்னன்னு கேட்டால் எம்பெருமான் திருவடியே தஞ்சம் என்று பற்ற வேண்டும். அதுக்கு எது வழி என்று கேட்டால் நம்ம ஆச்சாரியனை பற்றி விட்டோமானால் ஆச்சார சம்பந்தம் உண்டாகி திருவடி வர வேண்டும். இதுக்கு ஒரு கேள்வி, ஜாதி உண்டான ஒரு கேள்வி வருது. ஆச்சாரிய 2ஆம் பிரகடனத்தில் பார்த்தோம்னால் இங்க அழகா சொல்ற அணைய ஊர புனைய அடியும் படியும்படி பர்வத பவனங்களிலே ஏதே எதுவாக இருக்க பெறுகிற திரிய ஸ்தாபர ஜென்மங்களை பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். என்ன ஆசை எல்லாரும் கேட்டாக்க நான் அந்த ஜாதியா வரும் கேட்கவே மாட்டார்களா? உயர் ஜாதி விட கேட்கவே மாட்டார்களா? என்ன காரணம் என்று கேட்டால் பெரியவர்கள் கேட்ட எல்லாம் என்ன ஆசை என்று கேட்டால் 1-2 காட்டுகிறேன். இப்போ ஒண்ணும் வேண்டாம். குலசேகர ஆழ்வார்
எங்க போறார்? திருமலைக்கு போறார். என்ன ஜென்மா வேணுங்கிறார்? இங்க எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆபேனு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா போர்னுட்டார். அதை போல ராமானுஜர் என்ன பண்ணார் என்று கேட்டார். ராமானுஜர் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கார். போறார். அப்போ காலில் அவருக்கு முள்ளு குத்தல. எம்பெருமானார் நடந்து போனார், ராமன் நடந்து போனார். அப்ப அவர் காலில் முள்ளு குத்திட்டு என்ன ஆழ்வார் சொல்றார், கொஞ்சம் மெல்லடிக்கள் குடிசோர விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைப்ப என் பசு நோய் குறைங்கிற பரிமாற்ற முடியல. அப்படியே ராமர் காட்டுக்கு போச்சே, செருப்பு போட்டுகளை பாதுகை இல்லை, கொடுத்தாச்சத நடந்து போனார். காலில் முள்ளு குத்தி தின்னார். எம்பெருமானார் சொன்னார், நான் ஒரு புல்லா பிறந்திருக்கூடாதா? புல்லா பிறந்திருந்தா இந்த ராமபிரானை காலுக்கு இதமா இருந்திருப்பேங்கிறார். ஆகையினால வயிற்று வகை பிறப்பை இன்னும் பொறுப்பதான் அவசியம் இல்லை. எம்பெருமான் கொடுத்த பிறப்பே பிறப்புதான் நமக்கு. அதுவே நமக்கு மேல்வழி காட்ட காரணத்தினால இப்படியாக பல விஷயங்கள் இருக்கின்றது. அதுக்கு மேல என்ன பண்றாரு கேட்டால், மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேசத்தை மாலையில அழகாக சாழ்கிறார். யார் சம்பந்தம் கொண்டு நமக்கு கடைசியில் காட்டுகிறார். மன்னீர்காடு இங்கே மணவாள மாலை பார்க்க பின்னாடியாக இந்த உபதேசத்தை மாலதன்னை சிந்ததலில் நாளும் சிந்திப்பார் என்ற எதிராக இன்னர்களுக்கு என்று நிலக்காகி சரியாக வாழ்ந்ததுவர் தான். என்ன சொல்ல வேண்டாம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் வார்த்தை வேண்டியில்லை. அதுவே பொருள் காட்டிவிட்ட காரணத்தினால வைணவமானது உலகத்துக்கு முற்பட்டது. வைணவம் நாராயண இப்படிப்பட்டவன் தொடர்ந்து வந்து இருக்கு. 20ஆம் நூற்றாண்டு வரை இன்னைக்கு பார்த்தோமானால் 20ஆம் நூற்றாண்டுல புத்தூர் சுவாமி அங்க இருந்தார், காஞ்சிபுரம் ரங்கராஜா சுவாமி இருந்தார், பல வித்வான்கள் இருந்தார், எல்லாரும் சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கிறோம். பெரியத்தை எதிராஜம்மங்காரு பேரவளுக்கு நல்ல படிச்சவ. திருவல்லிக்கணியில எல்லாரும் பாதுகாப்பு சொல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி என் சொந்தக்காரம்மா திருவங்கடம்மான்னு பேரு, எந்த ஊர்ல? சிவிலிபுத்தூர்ல. அங்க பல பேரை காலட்சேபம் அவரோட காலட்சேபம் சொல்லிட்டு இருந்தா. இப்படியாக 20-21ஆம் நூற்றாண்டுகள்ல பெண்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன என்னுடைய வேண்டுகோள், அந்த முறையில நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டும், தயாராக வேண்டும், அங்கங்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக இன்னைக்கு இருந்த காலட்சேபம் வரையிலும் எப்படி இருக்கின்றது? எல்லாரும் சொல்லுகிறார்கள், எல்லாரும் கேட்க விரும்புகிறார்கள். சொல்றா யார் சொல்லுவா? கேட்கறதுக்காக சொல்ல முடியுமா? எல்லாரும் விரும்புகின்றார்கள், எல்லாரும் கேட்கின்றார்கள். எந்த உள்ள கேட்கின்றார்கள் அது தெரிஞ்சு கொண்டோம். அந்த நாளே பிடிச்சு வைத்தவ சம்பிரதாயத்துல சாத்தோட என்ன சொல்லிக்கிறோம்? அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. அடுத்தது கடல் சூழ்ந்த மண்ணுலகம் பாட சொன்னோம். மண்ணுலகம் ஒரு பாடம், மண்ணுலகம் என்று நீடிச்சிருக்கிற அர்த்தம். அதை வாட சொல்லிட்டு இருந்தோம். இது எப்படி இருக்கு என்று கேட்டால், உலக நாடு எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு வைத்தவன் கோவில் இருக்கின்றது. எந்த ஊர்ல? அபுதாபியிலே இருக்கின்றது. அங்க பெருமாள் என்ன சொல்கிறார்கள்? மாரி மாதம் என்ன சொல்கிறார்கள்? அங்க திருப்பாவை சொல்லிட்டு இருப்பான். ஆகையினால நீ உலக நாடுகள் எல்லா நாடுகளிலையும் நம்ம ஊர் மக்கள் வேலை இருக்கிறார்கள். பெருமாள் கோவில் இருக்கின்றது. அங்கே திருப்பாவை படிக்கப்பட்ட காரணத்தினால எங்கு ஆழ்வார் பாடலானது மிகவும் பரவி இருக்கின்றது. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த வைணவமானது எப்படி இருக்கின்றது கேட்டால், உலகத்துக்கு முன்னாடியே ஏற்பட்டது வைணவம். பெருமாள் இருக்கிறார், இன்னைக்கு நடந்திருக்கு, இன்னும் வரப்போறதுக்கு கதைதான் இருக்கலாம். அந்த முறையில நம்முடைய புத்தூர் சுவாமி பண்ண காரியம் என்ன என்று பார்க்க வேண்டும். சுவாமி புத்தூர் சுவாமி எப்படிப்பட்டவர் என்று சொல்றதுக்காக பார்த்தேன். முதலாவதாக அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர் எப்படி பிறந்தவர்? திருவள்ளரை எம்பெருமானுக்கு ஒரு வருஷ காலம் பெருமாளுக்கு திருக்கணம் சமர்ப்பிச்சு அப்புறம் பிறந்தவர். அவர் எப்ப பிறந்தார் என்று கேட்டால், கார்த்திகை மாசத்தில சுவாத்தியிலே பிறந்தவர். சுவாதி நட்சத்திரம் யாருடையது? பெரியாழ்வாருடையது. கார்த்திகை மாசம் யாருடையது? திருமலையாழ்வாருது. 2 பேர் அம்சம் உள்ளவரான காரணத்தினால அவர் எப்படி இருக்கார்? பெரியாழ்வாரும் என்ன பண்ணார்? முதலில் போய் தர்தானம் பண்ணார், பரத்தை நிர்ணயம் பண்ணார். திருமலையாழ்வார் என்ன பண்ணுகிறார்? அது மாதிரி ஆச்சு. அப்படியா இருக்கிறார்கள். முதலாளர்களை போல இவர் திவேசம் போய் சென்று பெருமாளை மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக திருமணி சார்பாரை போல, திருமணி சார்பா பேரு உரையில் இடாதவர் பேரு. கையில போய் ரெடியா வச்சுட்டே இருப்பார். தகராறு பண்ணதே காத்து இருப்பார், விடமாட்டார் திருமணி ஆழ்வார். அதே போல எங்கெங்க வைத்தவற்றை குறைவு சொன்னாலும் திருமணி சார்பார் என்ன பண்ணுவார்? போய் அதை தெளிவுபடுத்துவார். 2. மூணாவதாக நம்மாழ்வாரை போல பகவத் அனுபவம். நம்மாழ்வார் புலிவர்த்தா இருந்து கொண்டு 1022
திருவாய்மொழி பாடவில்லை, 4 பிரபந்தம் பாடினவரான காரணத்தினால குணானுபவம் பண்ண வேண்டும். வைத்தவர் என்ன விஷயம் கேட்டால் பாசுர அனுபவம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் 90 நினைக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன இருக்கு பாருங்க, புஸ்தகம் படிச்சு எழுதியிருந்தால் இருக்கேன், தெரிகின்றதா? அப்படியாக இப்ப பெரிய திருமொழிக்கு அழகான இலக்கிய நோக்கில் யாரும் எழுதாத புஸ்தகம் எழுதினேன், எனக்கு காப்பி இல்லை. இப்போ அதுக்கப்புறம் பெரியாழ்வார் குலசேகர போல என்ன பண்றாரு கேட்டால், குலசேகர ஆழ்வாருக்கு யாருக்கு ஈடுபாடு? ராமனிடத்துல. இவர் ராமனே ஆதாரம் பண்ணவர் இவர். அடுத்தது பெரியாழ்வார் போல கூடலர்கள் மங்களாசனம் பண்ணி அங்கே பல்லாண்டு பாடினாரே, அதே காரியம் பண்ணவர் இவர். அதுக்கப்புறமாக திருமாலிருஞ்சோலை மலையில அங்கே சைவர்கள் ஆக்கிரமிப்பு வந்தது. முருகன் கோயில் கட்ட ஏற்பாடு பண்ணார்கள். உடனே கேஸ் போட்டு நிறுத்தி தடுத்து பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக தொண்டர் பணியாளர் போல அரங்கனாருக்கு எப்பொழுதும் அரங்கனாருக்கு ஆட்சி செய்யாதே என் செய்வோம் தோன்றினேன்னு சொல்கிறார் அவர். அது போல இவரும் பண்ணவரும் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக திருப்பான் ஆழ்வாருக்கு என்ன ஈடுபாடு? அரங்கனாருக்கு ஈடுபாடு. அதை ஈடுபாடு பண்றது மட்டுமல்லாமல் இவர் என்ன பண்ணுகிறார், அங்கே உறையூர் ஆச்சார சந்தையில தாயார் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அந்த பட்டை வாங்கிட்டு யாருக்கு சாத்துவார்? இவர் திருப்பாணாவோட சாத்துவார், உறையூர் சாத்துவார். அப்படியே பார்க்கிறோம். திருவெங்கேழாரை போல திவேசங்கள் எல்லாம் போய் இருந்து கொண்டு அங்கே என்ன இடைஞ்சல் ஏற்பட்டாலும் என்ன ஆக்கிரமிப்பு வந்தாலும் தடுத்து நிறுத்தாலும் பார்க்கிறோம். இப்படியாக நம்ம ஆழ்வார்களை போலே எல்லாம் பண்ணவர் நம்முடைய புத்தூர் சுவாமி. அடுத்தபடியாக ஆச்சாரம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் நாதவர்களை போல தீபாவளி கொடுத்தவாரியாக அத்தனை திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் இருக்கிறார்கள். பகவத்கீதைக்கு 1600 பக்கத்துல தமிழாக்கம். பகவத்கீதையினுடைய வியாக்கியானத்துக்கு 1600 பக்கத்துல வியாக்கியானம் இருக்கிறார். அவர் பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறமாக நாகமனை போல தீபபரணம் அடவை செய்தது போல என்ன பண்ணார் கேட்டால் 4000க்கும் எளிய உரை சங்க இலக்கிய விளக்கம் அருளியுள்ளார். அதான் முக்கியம். சங்க இலக்கியமும் நாராயணனே பிரதானம் சொல்லுகிறது என்பது அதை காட்டி இருக்கின்றார். அதனால 21ஆம் நூற்றாண்டுகள் 21ஆம் நூற்றாண்டுகளில் வைணவத்தை உலகளவிலே வளர்த்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய சுவாமி தான். அது அழகா சொன்னார் நம்முடைய கோகுலாச்சார சுவாமிகள். அவர் கிரந்தங்கள் தான் எல்லாரும் படிக்கிறார்கள் உலகத்துல. அது இல்லாட்டா தெரியாது. ஏன்னா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள்லாம் மணிப்பிரவாள வியாக்கியானம் அவளை தமிழ் எழுதி தெளிவுபடுத்தி, அதாவது சந்தேகங்களை தெளிவுபடுத்தி பண்ணவர் யார்கள் தான் இதை பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக பிள்ளலோகாச்சாரிய பயிர் கண்டசம் பண்ண மாதிரியாக நம் சுதந்திர சுவாமி என்ன பண்ணார் கேட்டால் சித்தாந்தம் இருக்கின்றது. அதாவது ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் போன்ற சித்தாந்த நூல்களை எல்லாம் தமிழ்ல படித்து எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளும்படி காட்டுகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். அதாவது ஸ்ரீபாஷ்யத்தை என்ன பண்ணாரான் எம்பெருமானார், அதாவது வேதாந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியானம். ஆனா எதற்கு பண்ணாரு கேட்டால் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்குபடுவதுன்னு விட்டார். ஒரு சின்ன உதாரணம். உபசூத்திரங்கள் கடைசி சூத்திரம் 546 சூத்திரம் என்ன அர்த்தம் கேட்டால் அனாவிருத்தி சப்தாத், திரும்பி வருவதில்லை என்பதா சூத்திரம் போட்டு எம்பெருமானார் வியாக்கியம் எழுதுகிறார். சூத்திரம் ஏன் வந்து எதுக்காக சொல்ல வேண்டும்? அதுக்கு பூர்வபக்ஷம் பேரு சொல்லுறாங்க. இது பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வரியம் தர்ஹி தஸ்ய சுதந்திரத்தேன தத்சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சங்கா காட்டுறாங்க. அதாவது பரவதெல்லாம் போயிடலாம், போனா எம்பெருமான் இருக்கானே நாராயணன் சுதந்திரனாச்சே, திடீர்னு அவனுக்கு ஒரு மூடு சரியில்லைன்னா ஒரு கடையா போய் விட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதாக ஒரு சந்தேகம். அது மேல சூத்திரம் வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன முடிவுன்னு கேட்டால் சந்தேகம் பட வேண்டாம். அதுக்கு என்ன ஆதாரம்? நம்மாழ்வார் திருவாய்கள் பாசுரம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். ஆழ்வார் சொல்லுகிற நம்மாழ்வார் ஆகி மயரவர மதில நல்ல பெற்று அனுபவிச்ச பிற்பாடு பெருமாளே பார்த்தா அப்படி விழுகிடுவேன், விடமாட்டேன் அப்படிங்கிறார். இவர் ஆழ்வாரை சொல்றார், என் நிலைமை இப்படி இருக்கு, நான் விழுகிட போது காசாரே பெருமாட்டேன். ஆனால் பெருமாள் வந்து நான் புல்பூண்ல ஆரம்பிச்சு பறவை மிருகம் மனிதன் ஆழ்வார் ஞானம் கொடுத்து காட்ட பிற்பாடு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பண்ணவர் யாரு? எம்பெருமான். அவருக்கு என்ன ஆசை? என்ன சின்ன படக்கை செய்ய இவர் நல்ல ஆளை கொண்டு வர்றங்க ரெண்டாம் இப்படி பண்ணார். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான்,
திருஞர் சாதிக்கிறார். நீராய் உருகுமன்னாவி நெடுங்கண்கள் உரார் உறங்கிலும் தான் ஒரு கால் பாடுகிறார். நீர்ப்பண்டம் ஆகிட்டார். அப்படியே என்ன பண்ணிட்டார் கேட்டா, அப்படியே அவரை நீர்ப்பண்டம் ஆக்கி எளியவரை கொண்டு வந்துட்டாரா. அதை போல பெருமாள் அப்படி அக்கறைப்பட்டார். அனுபவிச்ச இந்த ஆசை உண்டாச்சு எனக்கு. அப்ப யாருக்கு என்ன ஆசை கேட்டால், நம்ம சம்பளம் ஒரு கேள்வி, எம்பெருமானை பெறுவது பக்தனுக்கு லாபமா, பக்தனை பெறுவது எம்பெருமானுக்கு லாபமான ஒரு கேள்வி. திருப்பதி போறோம், பெருமாள் சேவிச்சோம், நல்ல சேவிச்சாங்க இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் இல்ல. படியாய் கிடந்து உண்பவளாய் காண்பேன. படியா கிடந்து சந்தோஷப்படுறது யாரு? படியா கிடந்து இவன் சந்தோஷப்படுற அவன் தான். படியாய் கிடந்து உன் பவளாய் காண்பேங்கிற காரணத்தினால பக்தன் கிடைச்சா போது காத்து நிற்கார் ஆகும். அதுதான் சொல்கிறார் ஆச்சாரியர் காட்டுகிறார். திருப்பாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பித்திருதயம் கிடக்கமா போறேன்னு எடுக்கிறார். உலகம் சொல்லி முடிச்சுடுறோட. அதாவது ஒரு தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள் இருக்கான். ஒரு பிள்ளை கவர்னரா இருக்கான், ஒரு பிள்ளை ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கான், இன்னொருத்தர் பெரிய வியாபாரியா இருந்திருக்கான், காரு பங்களா சௌக்கியமா இருந்திருக்கு. ஒரு பையன் கோச்சின் விட்டு விட்டு போயிடலாம். அந்த அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைகளோட சந்தோஷம் இருக்கு செய்யுமா. கோச்சின் போன பையன் எங்க சாப்பிட கஷ்டப்பட அப்பா அம்மாவுக்கு கோச்சின் போன பையன் கூட செய்யும். அதே போல பூலோகம் 1/4 பங்கு 3/4 பங்கு பரமவுதான். ஆனா திரிபாத் விபூதியின் பேர் இருக்கு. அங்க பெருமாள் அங்க இருக்கா. எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டா, பரமத்தை கொண்டு திருவாய்மொழி சரி சென்றிருக்கார்கள். அந்த மேல் பெய்தின்பத்து ஓட்டியா இருந்து கொண்டு திருவாய்மொழி சார் நடந்துட்டு இருக்காங்க. அதுல நிம்மதி இல்லையா அவனுக்கு. என்ன கவலை கேட்டா, பூலோகத்துல வைத்தவாளா இருக்காளே, வாழ என்ன கட்டப்படோட கவலைப்பட்டு இருப்பானா. அது போல பெருமாளுக்கு என்ன சிந்தனை என்று கேட்டால், பரமத்துல நிம்மதி இல்லையா, ஞாபகமா எங்க இருக்குன்றது இருக்கிற மாதிரியாக என்ன பண்றாரு, பக்தன் கிடைப்பனா தர்மன் கிடைப்பனா என்று கோவில் வந்து காத்திருக்காராம். கிராமங்கள்ல கோவில் இருந்தால் போயிட்டானா 2 நாளைக்கு எடுக்க மாட்டான். 2 நாள் பின்னாடி சாப்பாடு கிடையாது, பட்டி காத்துட்டு பாருவார். அடுத்த அர்ச்சனை உடம்பு சரியில்லை, பூஜை பண்ண வரல என்னால் பூஜை பண்ண வரல, பெருமாள் ஒண்ணும் கிடையாது, அவளே பொறுத்து இருக்காங்க பக்தன் கிடைக்கிறாங்கிறதுக்காகத்தான். ஆகையினால எம்பெருமானுக்கு என்ன ஆசை என்று கேட்டால், பக்தன் கிடைக்க வேண்டும், பக்தர் கிடைக்க வேண்டும் ஆசைப்பட்டு கொண்டு கோவில்ல வந்து கோவில்ல திருமாளிகை ராமானுஜ குடங்கள் பஜன மடங்கள் அங்கேயும் காத்து நிற்காருங்கிற காரணத்தினாலே தான் வைத்தவர்களுடைய சிறப்பு வெளியில் இருக்கின்றது. இதைத்தான் புத்தூர் சுவாமியானவர் அழகாக தெரிவித்தார் பார்க்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது. கடைசி நாள், வருஷத்துக்கு கடைசி நாள், இனிய நாள், வருஷத்துடைய கடைசி நாள். மிக அற்புதமாக இந்த நம்ம சுதர்சனருடைய அந்த 100ஆண்டு வைபவத்தை ரொம்ப அற்புதமா இன்னைக்கு கொண்டாடணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹால் ஃபங்க்ஷனா இருந்தாலும் கூட இவ்வளவு பேர் வந்து இதுல கலந்துகிட்டது ரொம்ப ஆச்சரியம். அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 3 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 6:30 மணி ஆக போகுது. 3.5 மணி நேரம் பல விஷயங்கள், எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீசிஸ் மாதிரியே. நம்ம சுவாமி சொன்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம எனக்கு என்ன பெரிய, அதாவது புத்தூர் சுவாமியை சொன்னா நமக்கு ஒரு பெரிய எழுச்சி வரும். அவர் சுதர்சனர் இல்லையா, ஒரு எழுச்சி வரும். ஏன்னா வைஷ்ணவத்தை எழுச்சிப்படுத்தியவர் அவர். நான் இன்னைக்கு பாக்குறேன் நம்முடைய சுவாமி 90 வயசு மாதிரி இன்னைக்கு பேசினா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு 70 வயசு சுவாமி இருக்கும்போது எப்படி பேசினாரோ அந்த மாதிரி ஒரு காம்பீரியம் அவருடைய வார்த்தை இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, சுதர்சனர் உள்ள சக்கரம் சுத்துது. அப்படி சக்கரம் சுத்தும் போது அவருக்கு வந்து சுதர்சனை பத்தி சொல்லும் போது அந்த பாதிப்பு வருது. அப்படி ரொம்ப அழகா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மணிவிழாவை நான் தான் எல்லா ஊர்களையும் தமிழ்நாடு பூராவும் 60 ஊரை நடத்தி பூர்த்தி பண்ணேன். ஆமா, அது வந்து அந்த மணிவிழா மலர்னு சொன்ன அந்த மணிவிழா மலர் அவ்வளவு அற்புதமான சுவாமி அப்ப செக்ரட்டரியா இருந்தாரு, செக்ரட்டரியா இருந்து எல்லா ஊர்களிலையும். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப இந்த 100ஆண்டு விழா நடக்குது. அதனாலதான் அவர் பாரிச்சு கிடந்தார் உடனடியா. இதுவும் வந்து டேட் தள்ளிப்பாம இந்த மார்கழி மாதத்திலேயே இந்த இடத்துல வந்து ஒரு விழா வைக்கணும். ஆண்டாளும் இங்கே இருக்கிறாங்க, சுவாமி பெரியாள் தான் அவங்க ஆண்டாள் இல்லையா. அவங்களே சொல்லிட்டாங்க, அடுத்த வைஷ்ணவ வளர்க்கறதுக்கு ஒரு குறிப்பான காமிச்சார் பாருங்க. அந்த 100ஆண்டை நாங்க எல்லாம் வளர்த்தோம், அடுத்த 100ஆண்டை வளர்க்கறதுக்கு அம்மாஞ்சார் வந்துட்டாங்க, அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்கிறதையும் சுவாமி தன்னுடைய திருவாக்காலேயே இன்னைக்கு சொன்னார் பாருங்க. ஒரு பெரிய அங்கீகாரம். காரணம் அவங்க அந்த மாதிரி மழையா பொழியறாங்க.
எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இதெல்லாம் கேட்க முடியுமா? எங்கேயாவது 1000 10,000 கொடுத்தாலும் கேட்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப அழகா இன்னைக்கு எடுத்து எப்பேற்பட்ட விஷயம், அதாவது ஆத்மாவுக்கு பெரிய இன்னைக்கு பெரும் தீனி. இன்னைக்கு எதுக்கு தீனி? ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சொன்ன நிலையா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர், அந்த வாட்டமெல்லாம் தீரும்படியாக புத்தூர் சுவாமியினுடைய பெருமைகளோடு இந்த வைஷ்ணவம் எப்படி அவளால் வளர்க்கப்பட்டது, அதை எப்படி மேல மேல நம்ம கொண்டுட்டு போகணும். அந்த புத்திக கடைசியில சொன்னார், என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வித்வானா இருந்து அந்த புத்தூர் சுவாமியினுடைய அந்த மேன்மைகளை பாரெங்கும் பரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேகம் வரணும். அடுத்து நம்ம சுவாமி சொல்லிட்டாரு 11/2/2024 அண்ணன் கோயில்ல ஒரு தனி மகாநாடு முதல் நாளே, அதாவது அன்னைக்கு கருட சேவை அன்னைக்கு மகாநாடும் கருட சேவைக்கு மறுநாள் வழக்கம் போல அந்த கலியன் ஒலிமாலையும் நடைபெறும். ரொம்ப பிரமாதமா நடத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். நிறைய வேலைகள் எடுக்கிற நெருக்கடி இருந்தாலும் கூட இதுல எல்லாரும் கலந்து கொண்டு அந்த அருள் சுவையை பருகிய அத்தனை திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுகின்றேன். நம்முடைய டாக்டர் சிறியாளிந்து வந்திருக்கிறார், நம்முடைய சீதாராமன் ஒரு பெரிய கோஷ்டியோட வந்திருக்கிறார், விட்டாச்சலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது பாருங்க. அப்படி எல்லாரும் இந்த விழாவில இந்த பெரிய குணானுபவம் நம்ம எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சத்து நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம எல்லாம் சேர்ந்து இதை நடத்தணும். இது நன்றி சொல்றது கூட இல்லை, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம தனியா இவங்க நடத்தி நம்ம எல்லாம் கலந்துக்கலாம். நம்ம எல்லாருமே இங்க சேர்ந்து இதை அனுபவிச்சிருக்கிறோம். இது மேலும் மேலும் இந்த நூற்றாண்டு விழாவானது இன்னும் சிறப்பா இன்னும் பல ஊர்களிலேயும் நடைபெற வேண்டும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நடத்த முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுகின்றேன். நிறைவாக எப்பயுமே பெருமாள் கோயில்ல எந்த பூஜை நடந்தாலும் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் இல்லாம வெளியில போற வழக்கம் கிடையாது. அதனால இங்கேயும் பிரசாதம் இருக்கு. அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சாதான் அந்த விழாவே நிறைவு பெற்ற மாதிரி. அதனால இந்த பிரசாதத்தையும் சுவீகரித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய திருமாளிகைக்கு செல்லலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியார்கள் வாழ இன்னும் 100 நூற்றாண்டு